பராபவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள் 4/8/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 10:03 வரை தேய்பிறை சஷ்டி திதியும் இரவு 9:54 வரை ரேவதி நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் புதன் செவ்வாய், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, தலைமை பொறுப்புகளை ஏற்க உகந்த தினம், ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொள்ள உகந்த நாள், விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளவும் உகந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதக அமைப்புகளில் யோகமான சூழல்கள், அவயோகமான சூழல்கள் என்று எது சொல்லப்படுகிறது. லக்னம் ராசி இரண்டுக்குமே சாதகமில்லாத கிரக தொடர்புகள் கொண்ட தசாபுக்திகள் வருகிற சூழல்ல அவயோக ஜாதகமாக கருதப்படுகிறது. இது போன்றதொரு ஜாதக அமைப்புகள் சிறு வயதிலிருந்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் பூர்த்தியாகாத நிலையில பெரிய அளவிலான பொருளாதார கஷ்டங்களையும் சங்கடங்களையும், குடும்ப அளவில் ஒரு மேன்மை அடையாத சூழலையும் ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது போன்றதொரு லக்னம் ராசிக்கு சுத்தமாகவே அவயோக கிரக தசாபுக்திகள் நடக்கிற அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லா விதமான விஷயத்திலுமே தடை தடுமாற்றங்களோடு கூடிய மிக சிரமமான வாழ்க்கை சூழலை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்கள், இன்றைய நாள் எப்படிப்பட்டதான தன்மையோடு உங்களுக்கு அமையும்? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் நிறைவாகவும் மேம்பட்டதொரு முறையிலும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார உயர்வுகள் உண்டு. எல்லாவற்றிலும் இருந்து வந்த சங்கடங்கள், தடை தாமதங்கள் மறைவதற்கான அமைப்புகளும் உண்டு. மாற்றங்கள் உண்டு. மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் இயல்பான முறையில் தேடி வருகிற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. உங்களுக்கான விஷயங்கள் அனைத்தும் உறுதியாக இருப்பீர்கள். எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பும் அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதன் பின்பு ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வீண் அலைச்சல்கள் முழுமையாக குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதம் விலகும். தேவையற்ற மனக்கவலை தோன்றி மறையும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உருவாகும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் குறிப்பிடத்தகுந்த ஆதாயங்கள் கிடைக்கும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக மேசத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. தந்தை வழி தொழிலை பரம்பரையாக செய்கிற அன்பர்களுக்கும் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். குறிப்பாக பணிபுரிகிற இடங்களில் சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு தேவையற்ற சங்கடங்கள் தோன்றி மறையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைய நாளில் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் விட மேன்மைகள் பொருந்திய நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். ராசிக்கு சனியினுடைய தொடர்பு தவிர வேறு எந்த விதமான பாவத் தொடர்புகளும் இல்லாத சூழல்ல புதன், குரு, கேது, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வரிசையாக அமர்ந்திருப்பதும், ராஜயோகாதிபதியே வலிமையாக இருப்பதும், வருகிற சங்கடங்களை சமாளிக்கிற அளவில் சாதகமான அனுகூலங்கள் உள்ள தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். எடுக்கின்ற செயல்பாடுகள் அனைத்தும் நீங்கள் நினைத்தபடியான வெற்றியை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டாகும். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி விடுவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குறிப்பாக தேவையற்ற கடன் வாங்குதல் போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு அதன் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம் என்ற முறையில் அறிமுகமில்லாத நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை அறவே தவிர்ப்பது நல்லது. அதன் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வழக்கத்தை விட தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் சரியான நேரத்தில் கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பீர்கள். குறிப்பாக எதிலும் கவனமாக இருப்பதும் யதார்த்தமான முறைகளில் அணுகுவதும் சிறப்பு. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவுகளிடம் பேசும் பொழுதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதும் நிதானமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறைகள் ஏற்படும். மாணவர்கள், இளைஞர்கள் புதுமையான அனுபவங்களை உணரக்கூடிய தினமாக ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் அதிக முயற்சிக்கு பிறகு ஆதாயம் கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகும். ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற நாளாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு தன்மையோடு அமையப் போகிறது? எதிர்பார்ப்புகளை நிறைவான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் நல்லதொரு அனுகூலங்கள் மிகுந்த தினமாக இன்றைய நாள் மிதுனத்திற்கு அமையும். எல்லா விதமான பொருளாதார நலன்களும் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். குலப்பெருமை காப்பீர்கள். குறையதும் இல்லாத தினமாக இன்றைய நாள் இருக்கும். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். எதிர்ப்பாளர்கள் விலகி விடுவார்கள். எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி அதன் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். வழக்கத்தை விட எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுவது நல்லது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அதிகமாக அலைய வேண்டி இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பணியிடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. வேறொருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய சூழல் இருக்கும். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவுகளிடம் பேசும் பொழுதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதும் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசியல்வாதிக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கலைத்துறை என்பர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறீர்கள். இன்றைய நாள் இளைஞர்களுக்கான விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நல்லதொரு மாற்றமும் உற்சாகமான அணுகுமுறைகளும் மிகுந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. எல்லாவிதமான தடைகளும் யதார்த்தமான முறையில் நீங்கக்கூடிய தினமாக, அனைத்திலும் புத்துணர்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம்.
மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கடகராசி அன்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான முறையில் இருக்கிறது? ஏற்றத்தையும் எதிர்பார்ப்பினையும் ஒருங்கே பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் வலிமையான கிரக சூழலோடு கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். குரு, சூரியன், கூடுதலாக செவ்வாய் போன்ற ராசியின் யோக கிரகங்களினுடைய சஞ்சாரம் நல்லதொரு சிறப்பான முறையில் இருக்கிறதால தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புகழ் பெறுவீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழல்கள் உண்டு. மனதில் போட்டு வைத்திருந்த திட்டங்களின்படி அனைத்து விதமான காரியங்களும் அபாரமான முறையில் நடந்து முடியும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சரியான நேரத்தில் உங்களுடைய செலவுகளுக்கு உதவும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் கவனமாக இருங்கள். முக்கிய பணிகள் தடை தாமதத்துடனே நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் விலகி செல்லுவது சிறப்பினை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். உயர்வுகள் உண்டு. ஊக்கமும் ஆக்கமும் மேம்படும். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். அவர்களின் நலனுக்காகவும் பாடுபடுவீர்கள். புதிய சேமிப்பொன்றை குழந்தைகளுக்காக துவங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் சகோதர உறவில் அக்கறை செலுத்துவீர்கள். இரண்டாவது திருமண வாய்ப்புகள் உண்டு. வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் உண்டு. மனதில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலக்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக தொடர்புகள் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நல்லதொரு நிகழ்வுகளும் அனுகூலமான சூழல்களும் ஏற்படுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். சிந்தனை, செயல்திறன் மேம்படும். புகழ் பெறுவீர்கள். முக்கியமான கிரகங்களான ராசியின் ராஜயோகாதிபதி செவ்வாய், குரு, ராசிநாதன் சூரியன், சந்திரன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் சிறப்பினையும் சிக்கலையும் தீர்க்கும். அதாவது மேம்பட்டதானதொரு புகழ் கிடைக்கும். சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். பல வழியிலும் பணவரவு இருக்கும். அஷ்டம சனி காரணமாக அனாவசிய செலவுகள் அதிகமாக இருக்கும். காரிய தடைகள் விலகும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் மேம்படும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். பெரும் புள்ளிகளின் அறிமுகம் பெருமை சேர்க்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் மூலம் லாபம் அதிகமாக வரும். ஆனால் பூர நட்சத்திர நண்பர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. வாக்கு சாதுரியத்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு கலை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வசதி கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் காக்கப்படும். வாகன, வீடு யோகம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். மதிப்பு, அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருந்து வந்த பணம் உடனடியாக கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான தடை விலகும். குடும்பத்தில் பூரணமான நிம்மதியும் சந்தோஷமும் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான சூழல் காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. சுபகாரியங்களில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்வீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெரியோர் மூலம் அனுகூலம் உருவாகும். பணவரவு திருப்தி கொடுக்கும். அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று நிதானம் கடைபிடிப்பது கலைத்துறை என்பவர்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது. மாணவர்களுக்கு மாற்றம் உண்டு. இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சங்கடங்கள் மறைகிற நாளாக சிம்மத்திற்கு நெருக்கடிகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும்.
கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதாக இருக்கும். குறிப்பாக வலுவான சூழலில் ராசிநாதன் இருக்கிறார். மாற்றம் பெற்றிருக்கின்ற சுக்கிரன், கூடுதலாக செவ்வாய் போன்ற கிரக மாற்றங்கள் சில அனுகூலங்களையும் சில சாதகமில்லாத தன்மைகளையும் செய்யும். கவனமாக இருங்கள். எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் அதனால் ஏற்படும் நல்லது கெட்டதுகளை பற்றி ஆராய்ந்த பின்னரே அதை செய்வீர்கள். குறிப்பாக வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும். தேவையற்ற மனக்கவலை தோன்றி மறையும். வழக்கு விவகாரங்கள் தாமதமான போக்கு காணப்படும். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. எதிர்ப்பாளர்களால் சில சங்கடங்களும் மனவேதனைகளும் ஏற்படலாம். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பான முறையில் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் படிப்படியாக சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புகிற பொழுது கவனம் தேவை. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களை பக்குவமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சரியாக வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கவலை தோன்றும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண்பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் தோன்றி மறையும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கும். அதன் மூலம் நன்மை உண்டாகும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வமும் விருப்பமும் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகளில் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். குறிப்பாக இன்றைய தினம் இளைஞர்களுக்கு எழுச்சியான சூழலை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு முழுமையான கவலைகள் படிப்படியாக விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படுகிற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் கவலைகள் விலகுகிற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. சித்திரை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக சுக்கிரன் 12 இருக்க, ராசியின் யோகர்களான புதன், கூடுதலாக சனி போன்றவர்கள் சற்றே வலிமையோடு இருக்க, கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். கவலைகள் நீங்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். உழைப்புக்கேற்ற முக்கியத்துவம் கிடைக்கும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். ஆரோக்கிய வாழ்வு மேம்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குறைகள் மறையும். தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தை செய்யும் முன்பும் தீர ஆலோசித்து செய்வீர்கள். அதன் மூலமாக இதில் நிறைவான வெற்றிதனையும் பெறுவீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடம் மறையும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஐடி, வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதித்துறை, நீதித்துறை சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு புகழும் மதிப்பும் கௌரவமும் மேம்படும். புதிய தொடர்புகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புகழ் பெறுவீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை மேம்படும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உருவாகும். அலுவலகம் மூலம் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். பெண்மணிகளுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பும் புகழும் கூடும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உயரும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு மதிப்பினையும் இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் புகழினையும் கொடுக்கிற நாளாக துலாத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கவலை மறைகிற தினமாகவும், விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? வினைகள் அனைத்தும் நீங்குகிற நாளாகவும், வில்லங்கமான அணுகுமுறைகள் நீங்கி உங்களுக்கான மகிழ்ச்சியான அனுபவமும் புதுவிதமான சாதகமான தன்மைகளும் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் மறைந்தாலும் ராசியின் யோகர்களான குரு, சூரியன், சந்திரன் போன்றவர்கள் வலுத்திருப்பது சுறுசுறுப்பான அணுகுமுறைகளை கொடுக்கும்.
நிதானமாக இருப்பீர்கள். நினைத்து பார்த்து செயலாற்றுவீர்கள். பழைய சங்கடங்கள் மறையும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். நல்ல தகவல்கள், எதிர்பார்த்த தகவல்கள், மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கிற தகவல்கள் வந்து சேரும். அவசர முடிவெடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலனத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உருவாகும். முக்கிய நபர்களின் அறிமுகம், அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் போன்றவற்றில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தொழில்துறை என்பர்கள் புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற அன்பர்கள் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பீர்கள். அதற்கான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவுகள், குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்கள் ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது சிறப்பு. வீடு வாகன யோகம் உண்டு. இரவு நேர வாகன பயணங்களில் நிதானமாக போவது சிறப்பினை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருக்கிறவர்களால் ஏதாவது மனசங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான முன்னேற்றமான சூழல்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறையும். சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் அது சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழலும் உண்டாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாக நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் ஏற்றத்தை கொடுப்பதாக இருக்கும். யதார்த்தமான முறையில் அமையும். முக்கியமான கிரகங்களான செவ்வாய், சூரியன், குரு போன்ற முக்கிய வலிமை பெற்ற கிரகங்கள், ராசிக்கு யோகம் தருகிற கிரகங்கள் சிறப்பாக செஞ்சிருக்கிறார்கள். எதிலும் வேகத்தோடு இருப்பீர்கள். அதே நேரத்தில் விவேகமாகவும் இருப்பீர்கள். மாற்றத்தை விரும்புவீர்கள். மனம் அலைபாயும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பல வகையான முயற்சிகள் எடுப்பீர்கள். அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உங்களை விட அனுபவத்தில் மூத்தவர்களிடம் கலந்தாலோசித்து எடுப்பது கூடுதல் வெற்றியை கொடுக்கும். மனம் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது சிறப்பு. வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக சற்று அலைய வேண்டிய தன்மைகள் இருக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் தடை தாமதத்தோடே வந்து சேரும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது சிறப்பினை கொடுக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை அறவே தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி வரும். இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே சாதகமான சூழல் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் நிதானம் காப்பது நல்லது. மார்க்கெட்டிங் மற்றும் வழக்கறிஞர், சட்டம் சார்ந்த துறை அமைப்புகளில் பணியாற்றுகிற அன்பர்கள் அனைவருக்கும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத கௌரவமான பதவிகள் கிடைக்கும். தொண்டர்கள் மற்றும் மக்களின் ஆதரவு சிறப்பாக உண்டு. மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் காரியங்கள் நடக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு புதுவிதமான அறிமுகங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்கிறார். அதாவது 9ஆம் இடத்திலேயே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். நீச்சமாக இருந்து சனியின் தொடர்பை பெறுவது சற்றே பலவீனம். இருந்தாலும் ராசிநாதனான சனி ஒரு சேர குருச்சுக்குர தொடர்புகளை பெறுவது மகரத்திற்கு மாற்றத்தையும் கொடுக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் பாவம் வலிமை பெற்றிருக்கிறதால இளைய சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கூடுதலாக பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சனியினுடைய காரக தொழில் அமைப்பிலும் வெற்றிதனையும் லாப சூழல்களையும் சிறப்பாக பெறுகிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. தன்னம்பிக்கையும் நெஞ்சுரமும் மேம்படும்.
அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிப்பீர்கள். குறிப்பாக குரு சூரியனினுடைய சஞ்சாரம் குறைவற்ற சூழலை கொடுக்கும். பயணங்களும் அலைச்சலும் ஏற்படும். இடமாற்றம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலங்கள் உருவாகும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த மந்த நிலை மாறும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடலாம். அலுவலகத்தில் அனுசரித்து போவது மேன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் சங்கடங்கள் தோன்றி மறையலாம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களால் அனுகூலங்களும் ஏற்படும். அரசியல்வாதிகள் மாற்றங்களை உணர இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு நீடித்த நிலைத்த ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலுமே சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு புத்துணர்ச்சியான தன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி என்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? புதுவிதமான அனுபவங்களையும் புத்துணர்ச்சியான சூழல்களையும் கொடுக்கும். ராசிநாதன் குரு சுக்கிர தொடர்போடு குதூகலமாக தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சூழலில் வழக்கறிஞர், மார்க்கெட்டிங், சட்டம் சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லதொரு மேம்பட்ட அனுகூலங்களும் உயர்வான சூழலும் இருக்கும். எல்லா விதத்திலுமே வெற்றி எளிதாக தேடி வரும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். அனைவரையும் எளிதில் வசப்படுத்தும் வித்தை அறிந்திருப்பீர்கள். எல்லா விதத்திலும் நன்மை ஏராளமாக உருவாகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தடைபட்ட காரியங்களில் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டு. பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம். குடும்பத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். விருந்தினர் வருகை மாற்றத்தை கொடுக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியம் தடை நீங்கி நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை விரும்பி வாங்குவீர்கள். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். அரசியலில் மற்றும் பொதுப்பணியில் ஈடுபட்டிருப்போருக்கு வெற்றிகரமான சூழல் உருவாகும். எடுக்கும் காரியங்களில் தடைகளுக்கு பின்பே வெற்றி கிடைக்கும். பெண்மணிகள் இன்றைய நாளில் வழக்கத்தை விட கூடுதலாக இருப்பதும் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருப்பதோடு நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பும் கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும். கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனத்திற்கு ஜென்மசனி மட்டுமே சில தொந்தரவுகளை கோள்சார ரீதியாக கொடுத்து வந்தாலும் குறைகள் எதுவும் பெரிய அளவில் இல்லாத குடும்ப பாசத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கும் குணத்தோடு இருப்பீர்கள். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். ராசிநாதன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதும் ராசியின் யோகர்களான சந்திரன், கூடுதலாக சூரியன் போன்றவர்கள் வலிமையாக இருப்பதும் எதிர்ப்புகள் விலகுவதும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதுமான சூழலோடு இன்றைய நாள் இருக்கும். தடை தாமதங்கள் விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். கடன் தொடர்பான சிந்தனைகள், அது சார்ந்த அமைப்புகளால் ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பினை கொடுக்கும். மனக்குழப்பம் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். பிறருடன் பழகும் பொழுது நிதானம், பொறுமை அவசியம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்களில் வெற்றி உருவாகும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான சூழல் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்வீர்கள். தொழில் போட்டிகள் நீங்குவது சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும்.
மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் மறையும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. புதிய தொழில் பங்குதாரர்கள் இணைவார்கள். குழந்தைகள் உங்களது பேச்சிற்கு செவி சாய்ப்பார்கள். சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். மனதிற்கு பிடித்தமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று சாதகமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகள் பொறுமை, நிதானம் காப்பது அவசியம். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெண்மணிகளுக்கு மேம்படும். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவை அறிந்து செயல்படுவீர்கள். குறிப்பாக உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவார்கள். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். கலைத்துறை அன்பர்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை உண்டாகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.